சேர்ந்த சசிகலா அம்மையார் அவர்கள் நடத்திய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த தருணத்தில் ஒரு செய்தியை மட்டும் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஓராண்டு முடிந்து ஈராண்டிலே முடிகிற ஒரு சூழலிலே சிறைவாசிகளை பற்றியான பேச்சுக்களை ஏதாவது ஒரு மாநாடாக இருந்தால் அல்லது சட்டமன்றத்திலே பேச்சு அலங்காரத்திற்காக அதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி ஆட்சி புரிகிற நேரத்தில் கூட பாகுபாடு இல்லாமல் யாரையும் விடவில்லை. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2002 கணேசன் என்கிற 2002 சர்தார் என்கிற சகோதரரை வலதுசாரிகள் கொள்ளுகிறார்கள். அதிலே கணேசன் என்பவர் ஒருவர், கண்ணன் என்பவர் ஒருவர், சசிகுமார் என்பவர் இன்னொருவர். இருவரையும் 31/10/2022 அரசாணை எண் 799/816 அடிப்படையிலே விடுதலை செய்கிறார்கள். ஆனால் அதே தகுதியிலுடைய 21 சிறைவாசிகள் முஸ்லீம்கள் அன்று சிறையில் இருந்தார்கள். அதிலே ஒருவர் இப்பொழுது இறந்துவிட்டார். 20 பேர் இருக்கிறார்கள். அந்த 20 பேர் நிலை என்ன என்று இதுவரை அரசாங்கம் தெளிவாக சொல்லவில்லை. ஆத்மநாதனுடைய அந்த கமிஷனுடைய அறிக்கை வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அறிக்கையை நாங்கள் படித்தோம் என்று சொல்லுகிறார். அறிக்கையின் அடிப்படையிலே செயல்படுவோம் என்று சொல்லுகிறார். அந்த அறிக்கை என்ன சொன்னது என்பதை மக்கள் மத்தியிலே அவர்கள் வைக்க வேண்டும், சட்டமன்றத்திலே வைக்க வேண்டும். அந்த அறிக்கையை இதுவரை சட்டமன்றத்திலே வைக்கவில்லை. மாறாக சட்டமன்றத்திலே 28 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய பாபு என்பவர் வழக்கு தொடுக்கிறார். அவர் வழக்கிற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். இந்த வெளியே சொல்லுகிறார்கள் விடப்போகிறோம் என்று. நீதிமன்றம் சென்றாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதையும் தடுக்கிறார்கள். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய மகனார் ஸ்டாலின் அவரிடத்திலே நான் மிகுந்த அன்போடும் மிகுந்த பரிவோடும் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி என்றால் முஸ்லிம்களை வஞ்சிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? வாயிலே வடை சுடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? ஆகவே நீங்கள் உடனடியாக இந்த சிறைவாசிகளுடைய நிலையை நீங்கள் எடுக்காவிட்டால் முஸ்லிம்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாக்களிப்பார்கள். நீங்கள் மணப்பால் குடிக்காதீர்கள், முஸ்லிம்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி வைத்து விட்டார்கள் என்று நாங்கள் அதற்குரிய பணிகளை செய்வோம் என்பதை நான் திமுகவுக்கு எச்சரிக்கிறேன். இப்பொழுது 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் முதலிலே 60 லட்சம் ரூபாய், நான் வக்ஃப் வாரிய தலைவராக இருக்கும்போது 60 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை திமுக இருக்கிறதா? அது மட்டுமல்ல, வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களையே கொள்ளையடிப்பவரை தான் அவங்க வக்ஃப் வாரிய அமைச்சராக வைத்திருக்கிறார்கள். அவர் என் மீது வழக்கு வேற தொடுப்பேன் என்று சொன்னார். இதுவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களை எந்தெந்த சொத்து